ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சாப்பாட்டு நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பால்கனியில் இருக்கிற செடிங்க தான் பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது, என்னென்ன பூ பூத்துருக்கு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸ் போட்டிருக்கேன். லாங் பீன்ஸ் போட்டு வந்திருக்கு. இது ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா வெள்ளேரிக்காய் பூ நிறைய எடுக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் இலை சுருட்டல் மாதிரி அந்த பின்னாடி இலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மஞ்சள் பூச்சி வருது. இதுக்கு ஏதாவது என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நிறைய பூ எடுக்குது, ஆனால் காய் தான் வர மாட்டேங்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ஆரஞ்சு வித்து பீச் கலந்த மாதிரி ரோஸ் செடி. இது எல்லோ, நிறைய மொட்டுக்கள் இருக்குது, நிறைய மொட்டு விட்டுருக்கு. எல்லோவிலையும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இது பச்சை மிளகாய். இது டிசம்பர் பர்பிள் கலர். இதுவும் ஆன்லைனில் வாங்கினது தான். அது இப்போ எல்லா இலையும் கொட்டி இது பாருங்க துளிர் வருது. இது லெமன் கிராஸு, ஆலோவேரா. இது பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுறதுக்கு சாப்பிட்ற கீரை. ஸோ நீங்கள் இந்த கீரை கிடச்சதுன்னா சாப்பிட்டுட்டு அந்த குச்சை நட்டு விட்டிங்கனாலே அப்படி திருப்பி துளுத்துக்கும். நான் அப்படி தான் நட்டு விட்டேன். சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது முடக்கத்தான் கீரை. பாய். ஸோ சின்னவங்க ஸ்கூல் விட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ தான் வந்தாங்க. அதனால் ஒரு ஹக் பண்ணிட்டு போகிறாங்க. இவங்க இந்த ரோஸ், பன்னீர் ரோஸ். இவங்க இப்போ தான் க்ரோத் வெட்டி விட்டு க்ரோத்லாம் வந்திருக்கு, கீழெல்லாம் வந்திருக்கு. இது மாதுளத்தை இதோட 3-4 மொட்டு காய் வர டைமில் போயிட்டு அணையாமலையா நான் தெரில. அணையாமலை கிட்ட தான் பாதுகாக்க முடியல. காய் வர டைமில் போயிட்டு கடிச்சு அப்படி இந்த பூவை போட்டுருது. மனசே கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு புரியல. இது பிரிங்கராஜ். அம்மா, அது பிரிங்கராஜ் இல்ல, கேசவர்தினி. இலையெல்லாம் கொஞ்சம் பிரித்து காய வச்சு நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அடுத்த லீஃப் வரும். ஸோ மழைலாம் வர்றதுங்காட்டி பண்ணி வச்சிடணும். அப்போ தான் ஆயிலில் நம்ம போட்டு கொதிக்க வச்சு தலைக்கு தடவி குளிச்சோன்னா நல்ல ஹேர் க்ரோத் வளரும். இதுவும் அந்த கீரை தான், வெட்டி விட்டு வச்சுருக்கேன். இது கேப்சிகம் விதை போட்டேன். ஆனால் இது கேப்சிகம் செடி தானான்னு தெரியல. ஆனால் தேல் கொட்டின செடி மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் எய்டுக்கு அந்த கசப்பாக இருக்கும் இல்லைங்களா, அது இன்னொரு நேமும் சொல்லுவாங்க, அந்த தழை மாதிரி இருக்குது. இது வாடாமல்லி. இது பார்த்திங்கன்னா புதினா, மாசி பத்திரம், அன்னாச்சி ஒன்று நட்டு வச்சுருக்கேன். இதுவும் அந்த செடி குட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு லீஃப் ஒன்று விழுந்துருச்சு. அதுதான் சொருவி விட்டேன். பாருங்க, 2 வளர்ந்துருக்கு. இது கருவேப்பிலை. இதுவும் அதே செடி தான். இங்கே பார்த்தீங்கன்னா திராட்சை. இவர் இப்போ தான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் தண்ணி ஊற்ற திருப்பி க்ரோத் வராங்க. அது பிளாக் திராட்சை. இது க்ரீன். இங்கே பாருங்க, நான் இவ்வளோத்தையும் துளுக்க வச்சேன். கடகடகன்னு. ஆனால் திராட்சையெல்லாம் பார்த்திங்கன்னா லீஃப் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கடகடகன்னு லீஃப் வந்துடுது. இதில் ஒரே திராட்சை சாம்பிள் வந்திருக்காரு பாருங்க, பன்னீர் திராட்சை தெரியுதுங்களா. மொட்டு பார்த்திங்கன்னா நிறைய எடுத்தது. ஆனால் அதில் ஒரே ஒரு மொட்டுக்கு ஒரு காய் தான் நிற்கிது. ஒன்னேன்னு எடுத்துருக்காரு சாம்பிள் பன்னீர். இவங்க
விநாயகர் சதுர்த்திக்காக வச்சது எருக்கம்பூ. வெள்ளை எருக்கம் வீட்டில் வச்சா நல்லதுன்னாங்க. ஸோ அதனால் அம்மாவும் வீட்டில் வச்சுருப்பாங்க, அதனால் வச்சுருக்கேன். சாஸ்திரத்துக்காக வச்சுருக்கேன். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க எருக்கம் செடியெலாம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னுட்டு. எனக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் அதெல்லாம் ரொம்ப நம்ப மாட்டேன். செடின்னு பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே பிடிக்கும். நல்லதோ கெட்டதோ நான் சுற்றி வைப்பேன், கேர் பண்ணிக்குவேன். இதுலேயும் பாருங்கள் மொட்டு வந்திருக்கு, பொக்கே ரோஸ். இதெல்லாம் இப்போ க்ரோத் வெட்டி விட்டு திருப்பி துளுத்துட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரே செடியில் 10-15 பூ பூக்கும்ல, இந்த குட்டி குட்டி ரோஸ் ஒரு இதழில் வரும், அந்த மாதிரி செடி அது. இது இப்போ தான் கொத்துப்பூ, இட்லி பூ செடி. இது ரெட் ஆரஞ்சு கலரில் பூக்கும். பிங்க் ரோஸு. டெய்லி பாப்பாவுக்கு பெரியவளுக்கு வந்து ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் காலேஜ்லேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரோஸ் பியூட்டின்னு பேர் வச்சுருக்காங்களாம். டெய்லி ஒரு பூ வச்சுட்டு போவார். சின்ன பாப்பா தான் வச்சுட்டு போகக்கூடாது, ஆனால் அவர்கிட்ட மிஸ் பண்ணுவார். எல்லோ, டார்க் எல்லோ, இதெல்லாம் இன்றைக்கி நம்ம வீட்டை வரவு. இதில் ஒரு பூ வந்து இந்த செடியிலேருந்து இன்றைக்கி பறிச்சுட்டு போனான். ஒரு மாதிரி ரெட்டு இல்லை பிங்க்கும் சேர்ந்த மாதிரி இருந்தது, கலர் நல்லா இருந்தது. நேற்று இதிலேருந்து பறித்து வச்சுட்டு போனான். இந்த கலரில் இருந்தது அது. இந்த கலர் டபுள் கலர், இதுவும் ஒயிட்டும் பிங்க் பார்டர் கலந்த மாதிரி இருக்குது. இதுலேயும் பாருங்கள் 2 மொட்டு இருக்குது. அழகாக வளர்கிறாங்க. பூ பூக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம தீனி போட்டு அவங்களுக்கு டெய்லி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அரும்பு வருது. டெல்லி கனகாம்பரம். இதில் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பூவாவது வந்துட்டு எனக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்துடும். இன்சுலின் செடி ஒரே ஒரு கிளை தாங்க வச்சேன். சுகருக்கு ரொம்ப நல்லது. காலையில் வெறும் வகுத்தில் நீங்கள் பல்ல விளக்கிட்டு வாயை பிடிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு தழையை பிரித்து வாஷ் பண்ணிவிட்டு மென்று சாப்பிட்டுட்டு அந்த சக்கையை துப்பிடுங்க. டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெஸ் ஆகும். நார்மலில் வச்சுக்கோங்க. நான் இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் சுகர் இருக்குது, நான் இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கெலாம் 400 இருந்துச்சுங்க. நான் என்ன வரைக்கும் எந்த மெடிசனும் எடுத்துக்கல. இப்படி தான் நான் ட்ரை பண்ணேன். சங்குப்பூ, இன்சுலின் ப்ளஸ் வந்துட்டு நித்திய கல்யாணி, இந்த மாதிரி தான் கஷாயம், இதெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நம்ம வீட்டு கற்பூரவள்ளி குட்டியாக மேலே ஒன்று வச்சுருக்கேன். டக்குன்னு கஷாயம் போடுறதுக்கு மேலே போய் ஏறி போய் பேசிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனம். இதெல்லாம் இஞ்சிலாம் போட்டிருக்கேன். இப்போ தான் க்ரோத் வராங்க, தெரியுதுங்களா? இது ஆனியன் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவைப்படும் போது அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ தான் கட் பண்ணேன். இது எல்லோ கலர் பட்ரோஸ். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கொய்யாக்காய் செடி. இது நல்ல ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் இதில் 10 காய்க்கு மேலே கொடுத்தது. இது டேஸ்ட் செமையாக இருக்கும். ஸோ திருப்பி வந்து கட்டை மட்டும்தான் இருந்தது, முடிஞ்சிருச்சு, போயிடுச்சு போல இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இப்போ திருப்பி வந்து க்ரோத் பண்ணிட்டேன் பாருங்கள், வளர வச்சுட்டேன். ஸோ நம்ம உழைப்பு என்றைக்கும் வந்து வீணாகாது. இவங்க வந்து கொடி முருங்கையா, கொடி முருங்கை நானே பிச்சு போட்டுட்டு பாருங்க, நானே குத்திக்கிறேன். காய விட்டேன், அது நம்ம காலையில் ஏறுது. நான் அப்பப்போ காய வச்சு கட் பண்ணி செடிக்கு போட்டுருவோம் உரமா. அது இன்றைக்கி கொஞ்சம் வேலை படைக்கிற வேலை இருந்ததுனால கொஞ்சம் காயட்டமே விட்டேன். அது வீடியோ எடுக்கிற கேப்பில் நம்மளே பதம் பார்க்குது. நான் இதிலேருந்து எப்படி சாம்பாருக்கு வெண்ணெய் பிரித்து முருங்கிற சாம்பாருக்கு. அதில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த மரத்தில் நீட்டாக வந்துட்டு கரண்ட்டு மரம் வரைக்கும் போயிடுச்சு. இந்த பக்கமும் அந்த பக்கம் இருக்கிற மரத்துலேயும் அதை வெட்டி போட்டாங்க. அதில் கிளை விழுந்துருச்சு. அதை கொண்டு வந்து சும்மா சொருகி தான் விட்டேன். ஆனால் பாருங்கள் க்ரோத் வந்துடுச்சு. க்ரோத் வந்து தெரியுதா? ஸோ இந்த மரமும் துளுத்துக்குச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு க்ரோத் இருக்காரு, இங்கேயும் வந்துட்டார்.
ஸோ இனிமேல் நம்ம மேலே கீழே போத்தால மேலே வந்துட்டு நம்ம முருங்கை இலை பறிச்சிக்கலாம். இவர் வந்து வாட்டர் ரோஸ் சொல்கிறாங்க, வாங்கும்போதும் அப்படி தான் சொன்னாங்க. நல்லா க்ரோத் வராரு. நான் இன்ன வரைக்கும் ஒரு பூ வரல, வந்துச்சுன்னா நான் இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் தண்ணி நல்லா இழுக்குது இந்த செடி. காலையிலையும் சாயந்தரமும் ஊற்றலாம். பக்கத்துலேயும் அதே தான் இருந்தது. கொஞ்சம் வெள்ளை பூச்சி இருக்கேன், கட் பண்ணி விட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் க்ரோத்தே வரல. ஸோ இவர் தான் 2 பிரான்ச்சாக பிரிஞ்சு போகிறார். ஆனால் இந்த செடியில் கொஞ்சம் வெள்ளை பூச்சி 1-2 வருது. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்து இது பண்ணிட்டீங்கன்னா செடி சூப்பராக இருக்குது. இது பருப்பு கீரை. கீரைலாம் மோஸ்ட்லி நான் வந்து வீட்டிலேயே வளர்த்துக்கிறதுங்க. ஏன்னா எனக்கு வெளியிலேருந்து வாங்கிறதுல கொஞ்சம் திருப்தி இல்லை. ஒரு தடவை உண்மையாக சொல்லணுன்னா, ஒரு தடவை வாங்கும்போது பொன்னாங்கண்ணி கீரைக்கு உள்ளே வந்துட்டு சரியாகவே வாஷ் பண்ணல போல இருக்குது. பயங்கர ஸ்மெல்லாக இருந்ததுங்க, பாத்ரூம் ஸ்மெல் இருந்தது. நான் அந்த கீரையை விளக்கிட்டு பார்க்குறேன், அதில் அப்படியே இருக்குது, படையாக இருக்குது. ஐயோ, அதிலேருந்து நான் கீரை வாங்கிறதே கிடையாது வெளியில். நான் அந்த ஒரு தடவை வந்து பாண்டியில் வாங்கிட்டு வந்ததில் என்ன பண்ணேன், கீரை மோஸ்ட்லி நைட்டில் வாங்கவே மாட்டேன் நான். வந்துச்சுன்னா அந்த கிளையை வாஷ் பண்ணிவிட்டு சொருவி விட்டவங்க பாருங்கள். இதெல்லாம் மறுநாளே பிடிச்சிடும், வேர் பிடிச்சிடும் பொன்னாங்கண்ணி கீரைலாம். நான் இப்போ இதுலேருந்து தான் எனக்கு வாரம் வாரம் நான் எடுத்துக்குவேன். கட் பண்ண வளர்ந்துகிட்டே இருக்கும், அவங்க க்ரோத் கொடுத்துட்டே இருக்கும். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ கெமிக்கல் இல்லாமல் நம்ம வீட்டிலே கீரை செஞ்சு சாப்பிட்லாம். சுத்தமாக இருக்கும், நம்ம சாப்பிடவும் இவ்வளோ சாப்பிட்டாலும் ஆசையாக இருக்கும். நித்திய கல்யாணி இது கீழே நிறையா இருக்குது. ஆனால் மேலே ஒரு 3 பூ போட்டு கொதிக்க வச்சு குடித்தாலே போதும். அது மாதிரி சுகருக்காக போட்டு குடிப்பேன். இது சங்குப்பூ. சங்குப்பூலாம் நான் இன்னும் போடலைங்க ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம். இது மட்டும்தான் கொஞ்சம் செடிகளில் கொஞ்சம் வளர்ந்ததை எடுத்து பிடிங்கி நட்டு வச்சுருக்கேன். அங்கே தான் கீழே தான் கொடி மேலே ஏறி இருக்குது, அதில் தான் பூ வருது. ஹைட்டில் பிரிக்க முடியல. இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கினது தான். 3 செடி ட்ராகன் ஃப்ரூட். இது என்ன கலர்னு தெரில, நான் பூத்து காய் வந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். மேலே 2 இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான கலர். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், ரோஸ். நாளைக்கு பாப்பா இதை தான் வச்சுட்டு போவோம். கீழே பார்த்திங்கன்னா எல்லா ஜாடியிலையும் முளைஞ்ச பச்சை மிளகாய் செடி எடுத்து நட்டு வச்சுருக்கேன். கீழே போய்ட்டு நடணும். இதில் இன்னொரு வேற போட்டிருக்கேன், கொடி தக்காளி. இதோ வருது பாருங்கள், இது கொடி தக்காளி. ஆடியில் போட்டால் வருமானு போட்டு பார்த்தேன், ஆனால் வந்திருக்கு. இது இருக்குது பாருங்கள், இது வந்திருக்கு. இதெல்லாம் வேறு இதில் மாற்றணும். இது அந்திமல்லி செடி. கரெக்டாக 5 மணி ஆனால் பூத்துருங்க பூ. சூப்பர் கலர். இது தெரியுதுங்களா? நான் பூ பறிக்க மாட்டேன், ஏன்னா இது வேறைக்காக விட்டுருக்கேன். 3 செடி வச்சேன், 1 செத்துடுச்சு. 2 செடி தான் இருக்குது. வெளியில் வாசலில் 1 இருக்குது. ஸோ அதனால் வேற எடுக்கட்டும், நிறைய போடுவோம் இது வச்சுருக்கேன். இதுவும் நம்ம புதினா சாப்பிட்டு இந்த குச்சிங்களை வந்துட்டு நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு புதினா வீட்லேயே நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது 2வதாக நட்டது. பச்சை மிளகாய் இப்போ தான் பூ வருது, தெரியுதுங்களா? நிறையா வராங்க. இவங்க நம்ம வீட்டு எனக்கு பிடிச்ச துளசி செடியும் வேப்பிலை செடியும். இதில் தொட்டாசி நீங்கள் வச்சு பார்த்தேன், நான் வளரல. ஆனால் கீழே இருக்குது நம்ம வீட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.